Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் லார்ஜர் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் 3 டைப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப்பில் நான் 2 ஃப்ராக்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். 6/8, 5/6 எடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டரையும் செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டர் 6, செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டர் 6. 6 × 6 is equal to 36. இந்த 36ஐ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் கீழே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டரையும் செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 8 × 5 is equal to 40. அந்த 40ஐ செகண்ட் ஃப்ராக்ஷன் கீழே போட்டுக்கோங்க. இப்போது 36ஐயும் 40யும் கம்பேர் பண்ணால் 40 தான் பெரிய நம்பர், 36 சின்ன நம்பர். ஸோ இப்போ 40க்கு நேராக இருக்க ஃப்ராக்ஷன் 5/6 தான் நமக்கு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன், 6/8 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு 4 நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். 2/4, 3/5, 6/7, 3/8. இப்படி 4 நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் நான் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போது ஆல்ரெடி நம்ம 2 ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணியிருப்போம், அது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். சேம் ட்ரிக் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பட் 4 நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த 4 நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 ஃப்ராக்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 கம்பேர் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் 2/4ஐயும் செகண்ட் ஃப்ராக்ஷன் 3/5 மட்டும் நான் இப்போ கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ சேம் ட்ரிக்கே யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர் செகண்ட் ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் கீழே போட்டுக்கோங்க. 2 × 5 is equal to 10. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் செகண்ட் ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ஃப்ராக்ஷன் கீழே போட்டுக்கோங்க. 4 × 3 is equal to 12. இப்போது 10 and 12 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 10 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர், 12 லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதால நமக்கு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் தேவையில்லை. அதனால் லார்ஜஸ்ட் நம்பர் 12க்கு மேலே இருக்க ஃப்ராக்ஷனை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரிமைனிங் 3 ஃப்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும். 2/4, 6/7, 3/8. ஓகேங்களா? அந்த 3 ஃப்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட் 2 ஃப்ராக்ஷனை எப்பவும் போல் கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டர் செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 14. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டர் செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 24. இப்போ 14ஐயும் 24ஐயும் கம்பேர் பண்ணால் 14 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், 24 லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதால நமக்கு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் தேவை கிடையாது. அதனால் 6/7 கேன்சல் பண்ணிக்கோங்க. நமக்கு ரிமைனிங் 2/4, 3/8 இருக்குது. அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டரையும் செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 and 8 மல்டிப்ளை பண்ணால் 16. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டரையும் செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 12. இப்போது 16ஐயும் 12ஐயும் கம்பேர் பண்ணால் 16 லார்ஜஸ்ட் நம்பராக இருக்குது, 12 ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதால 12க்கு நேராக இருக்க ஃப்ராக்ஷன் தான் 3/8. அந்த 3/8 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதால லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸை ஒவ்வொரு ஃப்ராக்ஷனாக கேன்சல் பண்ணிட்டு வந்தோம். இதுவே நமக்கு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸை ஒன்றா கேன்சல் பண்ணிட்டு வந்தோன்னா நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டைப்பில் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னன்றது தெரிஞ்சுருக்கணும். இப்போது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. மேலே ஸ்மாலஸ்ட் நம்பரும் கீழே லார்ஜஸ்ட் நம்பரும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிள் 3/4. நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா மேலே லார்ஜஸ்ட் நம்பரும் கீழே ஸ்மாலஸ்ட் நம்பரும் இருந்துச்சுன்னா அதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிள் 4/3. ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 4 ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். 15/16, 22/23, 67/68, 32/33.
இது எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஏன்னா மேலே வந்துட்டு ஸ்மால் நம்பர்ஸ் இருக்குது, கீழே லார்ஜ் நம்பர்ஸ் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் இப்போ 15க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 22க்கும் 23க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 67க்கும் 68க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 32க்கும் 33க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. இப்படி எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை பாருங்கள். அப்படி நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எது அதில் நமக்கு பிக்கஸ்ட் நம்பர் 67. அந்த 67 தான் நமக்கு பிக்கஸ்ட் நம்பர் இல்லையா, அதனால் அந்த ஃப்ராக்ஷன் தான் நமக்கு பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன். இப்போது நமக்கு பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன, 67/68. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டர் என்னன்னு பாருங்கள். ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டர் என்ன, 15. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். 15/16 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 4 ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். 16/15, 23/22, 68/67, 33/32. இது எல்லாமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே லார்ஜஸ்ட் நம்பராக இருக்குது, கீழே எல்லாமே ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது. இப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது 16க்கும் 15க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, நெக்ஸ்ட்டு 23க்கும் 22க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, நெக்ஸ்ட்டு 68க்கும் 67க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, நெக்ஸ்ட்டு 33க்கும் 32க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. இப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேயும் எல்லாமே டிஃப்ரென்ஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நியூமரேட்டர் நம்பர்ஸை செக் பண்ணியிருப்போம். அதில் எது லார்ஜஸ்ட் நம்பரோ அதுதான் வந்துட்டு நமக்கு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனாகவும் இருக்கும். இதில் ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் எதுவோ அது வந்துட்டு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன், ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுவோ அது லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் என்ன, 68. ஸோ அந்த 68/67 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன நியூமரேட்டரில், 16. ஸோ அந்த 16/15 தான் நமக்கு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் மிங்கிளாகி வந்துச்சு அப்படின்னா எப்படி ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 4 ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். 13/14, 7/2, 10/11, 6/7 எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், செகண்ட் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தேர்டு ப்ராப்பர், ஃபோர்த்தும் ப்ராப்பர். இப்போ நமக்கு 3 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது, ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போது எப்போவுமே நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை விட இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் லார்ஜஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நமக்கு ஒரே ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் இருக்குது அப்படிங்கிறதால அதை டைரெக்டாக ஆன்சராக எழுதிக்கலாம். லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்துட்டு 7/2 அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, அதனால் ரிமைனிங் இருக்க 3 ஃப்ராக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. 13/14, 10/11, 6/7. இது எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதனால் வழக்கம் போல் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் 13க்கும் 14க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 10க்கும் 11க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 6க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. இப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பரை பாருங்கள். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 6. ஸோ அந்த 6/7 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். சேம் மெத்தட்லே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஃப்ராக்ஷன்ஸ் 14/13, 2/7, 11/10, 7/6. இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர், செகண்டு ப்ராப்பர், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இம்ப்ராப்பர். இதில் எல்லாமே இம்ப்ராப்பராக இருக்குது, ஒன்று மட்டும் ப்ராப்பராக இருக்குது. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் எல்லாமே ப்ராப்பராக இருந்திருக்கும், ஒன்று மட்டும் இம்ப்ராப்பராக இருந்திருக்கும். அப்படி இருந்தால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொன்னேன். இப்போது ஒரே ஒரு ப்ராப்பர் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காமனாகவே இம்ப்ராப்பர் ப்ராப்பரை விட லார்ஜஸ்ட்டாக இருக்கும் அப்படி தானே. இப்போ எல்லாமே இம்ப்ராப்பராக இருக்குது, ஒன்று மட்டும்தான் ப்ராப்பராக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மட்டும்தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்க முடியும். அதனால் அந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை டைரெக்டாக ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன, 2/7. நெக்ஸ்ட் இருக்க ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க.
14/13, 11/10, 7/6. இது எல்லாமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். பிகாஸ் மேலே எல்லாமே லார்ஜஸ்ட் நம்பராக இருக்குது, கீழே எல்லாமே ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது. இப்போது எப்பவும் போல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அப்படி பண்ணலாம். இப்போது டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 14க்கும் 13க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 11க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 7க்கும் 6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. இப்போ நார்மலாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம்? லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டர் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஃப்ராக்ஷன்ஸில் ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டர் என்ன? 7. ஸோ அந்த 7/6 தான் நமக்கு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் பார்க்கலாம். தேர்ட் டைப்பில் நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் 9/13, 10/15, 11/16, 13/17. இப்போ இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 9க்கும் 13க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4, 10க்கும் 15க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 5, 11க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 5, 13க்கும் 17க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4. இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகி இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே டிஃப்ரென்ஸ் ஒன்னாக தான் இருந்துச்சு. அப்படி 1 இருந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாதீங்க. நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்க நம்பருக்கு பதிலாக இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஃப்ராக்ஷன் 9/4, 10/5, 11/5, 13/4 எப்படி இருக்குங்களா? இப்போது டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்படி எல்சிஎம் எடுத்தால் நமக்கு எல்சிஎம் என்ன? 20. அந்த 20யை ஒவ்வொரு ஃப்ராக்ஷனோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 9/4ஓட 20யை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10/5ஓட 20யை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11/5ஓட 20யை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 13/4ஓட 20யை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கேன்சல் ஆகும் இல்லைங்களா? 1 4s are 4, 5 4s are 20. நெக்ஸ்ட்டு 1 5s are 5, 4 5s are 20. நெக்ஸ்ட்டு 1 5s are 5, 4 5s are 20. லாஸ்ட்டு 1 4s are 4, 5 4s are 20. கேன்சல் ஆகுதுங்களா? இப்போது 9 × 5, 10 × 4, 11 × 4, 13 × 5 தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் 9 × 5 is equal to 45, 10 × 4 is equal to 40, 11 × 4 is equal to 44, 13 × 5 is equal to 65. இப்போ நமக்கு ஹோல் நம்பர்ஸ் கிடைச்சாச்சு இல்லைங்களா? இந்த ஹோல் நம்பர்ஸில் லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எதுன்னு பார்க்கலாம். இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? 65. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற ஃப்ராக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்ட ஃப்ராக்ஷனில் 13/17. ஸோ அதுதான் நமக்கு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். 13/17 தான் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள். ஸ்மாலஸ்ட் நம்பர் 40. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற ஃப்ராக்ஷன் 10/15. அதுதான் நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் 10/15. இப்போது உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போது 9/4, 10/5, 11/5, 13/4 இருக்கு இல்லைங்களா? அதில் என்ன பண்ண போகிறோன்னா டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்படி 9ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 2.25 கிடைக்குது. 10ஐ 5ஆல் கேன்சல் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு 11ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 2.2. நெக்ஸ்ட்டு 13ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 3.25. இதில் எது லார்ஜஸ்ட்னு பாருங்கள். 3.25 தான் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 13/17. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள், 2. அப்போது ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 10/15. அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக ஆன்சர் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல்சிஎம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்சிஎம் தெரிஞ்சால் அந்த ஃபார்மட் யூஸ் பண்ணுங்கள், தெரியலனா இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணிக்கோங்க.